வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் என்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். இறையின் சேர்க்கை என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. அன்பே சிவமென்று அறிந்து கொண்டோம், அன்பே சிவமென்று அறிந்து கொண்டோம், ஆன்மாவே சக்தி என புரிந்து கொண்டோம், ஆன்மாவே சக்தி என புரிந்து கொண்டோம். இறைவனே அனந்தமாகி இயக்கமானான், இறைவனே அனந்தமாகி இயக்கமானான். ஈசனே பிரகாச, ஈசனே பிரகாசமாய் தோற்றமானான், ஈசனே பிரகாசமாய் தோற்றமானான். உச்சியை அழுத்தியே உணர்வாகு, உச்சியை அழுத்தியே உணர்வாகு. ஊற்றெடுக்கும் அருள் ஜோதி நீயாகு, ஊற்றெடுக்கும் அருள் ஜோதி நீயாகு. எல்லையற்ற ஆற்றலாய் இயக்கமாகு, எல்லையற்ற ஆற்றலாய் இயக்கமாகு. ஏற்றமாய் மாற்றமாய் எளிதாகி, ஏற்றமாய் மாற்றமாய் எளிதாகி ஐக்கியம் ஆகியே அருள் கூட்டிடு, ஐக்கியம் ஆகியே அருள் கூட்டிடு. ஒன்றே என்றும் நன்றாம் தெய்வம், ஒன்றே என்றும் நன்றாம் தெய்வம். ஓசையும் நிராசையும் நிர்குணமாய், ஓசையும் நிராசையும் நிர்குணமாய் அவ்வையின் அறம் தழைத்து அகம் வளர்த்து, அவ்வையின் அறம் தழைத்து அகம் வளர்த்து. அகுதே ஆண்டவன் திருநடனம் ஆம், அகுதே ஆண்டவன் திருநடனம் ஆம். வாழ்க வளமுடன். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. யாருக்கெல்லாம் அன்பு மலர்ச்சி பெறுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இறை உணர்வு பெற சாத்தியக்கூறி இருக்கிறது என்பதை கூறி, அவரவர்கள் ஆன்மா இறை நோக்கி பயணிக்கும் போது அதுதான் சக்தியின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொள். இறைவனே அனந்தமாகி இயக்கமானான். அனந்தம் அனைத்துமாக வந்திருப்பது இறைவன்தான். ஈசனே பிரகாசமாய் தோற்றமானான். அந்த இறைவன்தான் அனைத்து பிரகாசமாகவும் ஒளிபொருந்தி அனைத்துமாகி காட்சியாக நமக்கு தோற்றமாக வந்திருக்கிறான். இவை நாம் அறிய உச்சியை அழுத்தியே உணர்வாகு. ஆகினை துரியம் துரியாதீதம் வென்று குருவை பற்றி கொண்டு பயணி. ஊற்றெடுக்கும் அருள் ஜோதி நீயாகு. அவ்வாறு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு என்று குரு கூறும் அளவிலே நாம் சென்றால் இறை ஊற்று நமக்குள் அருள் ஜோதியாக பிரகாசமாகும் என்பதை சொல்லி, எல்லையற்ற ஆற்றலாய் இயக்கமாகு. அந்த இறைவனேதான் நாமாக அமர்ந்திருக்கிறோம். அந்த எல்லையற்ற ஆற்றல் நமக்குள் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றமாய் மாற்றமாய் எளிதாகு. இந்த மாற்றத்தை, இந்த ஏற்றமான அந்த மாற்றத்தை நமக்குள் எளிதாக நாம் உணர்வதாக
ஐக்கியம் ஆகியே அருள் கூட்டிடு. இறைவன் வேறு நாம் வேறு அல்ல, அந்த இறைவனேதான் அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்ற அளவிற்கு ஆழ்மனதானத்தில் நாம் செல்ல வேண்டும். ஒன்றே பரம்பொருள், என்றும் நன்றாக அனைவருக்கும் நன்மையை செய்யும் அந்த தெய்வீகம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஓசையாக இருப்பதுவும் ஆசையாகவும் நிராசையாகவும் இருப்பதுவும் குணமாகவும் நிர்குணமாகவும் இருப்பதுவும் அந்த இறைவன்தான். இவை நாம் புரிந்து கொள்ள, என்றென்றும் நமக்குள் அறிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள அவ்வையின் அறம் தழைத்து அகம் மலர்த்து. அவ்வை கூறிய அந்த அறநெறிகளை நமக்குள் என்றென்றும் மலரச் செய்து கொண்டே இருந்தால் நமக்கு அகுதே ஆண்டவன் திருநடனம் ஆம். அந்த இறைவன் எவ்வாறெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டும் நம்மை காத்து கொண்டும் இருக்கிறான், அவன் செய்யும் அந்த திருநடனம் நமக்கு சேர்க்கையாக, இறை சேர்க்கையாக நமக்குள் புரிய வைக்கும் என்பதை கூறுவதாக இக்கவி இறையருளாலும் குரு அருளாலும் என்னுள் உதயமான இக்கவியை பதிவு செய்திருக்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவி எனக்குள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.